அனைவருக்கும் வணக்கம். ரெண்டாவது விற்பனை பதிவாக நம்ம ஒரு கருமறை, அதாவது மினி ஹெச்எஃப் மாதிரி ஒரு 7 மாத சினை நிறைவு, 6 to 7 மாத சினை நிறைவு. நம்ம இது வந்து ஒரு 3 to 3.5 மாதம் வளர்க்குறாப்புல இருக்கும். எப்போயுமே பசுவோட சினை காலம் வந்து 270 290 நாள். ஒவ்வொருத்தரும் 5 நாள் முன்ன பின்ன சொல்லுவாங்க. 270 9 மாதம் 9.5 மாதம், அவ்வளோதான் கணக்கு. 10 மாதன்றதில்ல, 290 நாள் 300 நாள் போகாது. இது அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப இன்னும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 மாதம் இது வளர்க்குற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது வந்து அதிகம்தான். ஒரு 6 to 7 மாதம் சேனா 9.5 10 மாதம் 9.5 மாதத்தில் கண்டு போடுறப்ப ஒரு 3 மாதம் வளர்ப்பு தான் இருக்கும். நல்ல ஒரு அழகான ஷைனிங்கான தோல், உங்களுக்கு ஒரு நல்ல காரி மரம், நல்ல குணம். உங்களுக்கு பாய்ச்சல் முட்டல் எதுவும் இல்லை. இதுதான் நேற்று தான் வந்துச்சு மாடு. கொஞ்சம் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் அப்படி இழுத்தா வரமாட்டேங்குது. மடி கூச்சமே இல்லை பாருங்கள். மடியை வந்து தடவி பார்க்குறேன். உங்களுக்கு இது தலையீத்து பசு. தலையீத்து ஒரு 4 பல்லு போட்டிருக்கு. உங்களுக்கு இது வந்து சுழி சுத்தமாக முதுகு சுழி, கொண்டா சுழி, நெத்தி சுழி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப அழகு லட்சணமான ஒரு களத்தில் இருந்து மரம், அடி வயிறு வெள்ளை மரம், இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது. நெத்தி மரம் இருக்குது. உங்களுக்கு திமிழ் பார்த்தா தெரியும். திமிழ் வந்து கழுத்து முடிஞ்சவொடனே திமிழ் வந்து ஏறி இருக்குது. சுத்தமான ஒரு நாட்டு பசு, குட்டை பசு. 3 அடி 2 இன்ச்சு இருக்கும். 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 அடியோட கொஞ்சம் தான் கூட. இடைவாடி இதுவா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம இடுப்பு உயரம் தான் இருக்குது. இந்த இடத்த உயரமாக கணக்கு வச்சோம்னா கரெக்டாக இடுப்பு உயரம் தான். 3 அடி 1 இன்ச்சு இது மாதிரி இருக்குது. உங்களுக்கு தலையீத்து 6.75 to 7 மாதம் சேனா 3 மாதம் வளர்ப்பு இருக்குது. விலை வந்து இதோட விலை வந்து அதிகம். இது கலருக்கு, இதோட சைஸுக்கு, திமிழ் அமைப்புக்கு விலை வந்து யாரும் குறைச்சி கேட்காதீங்க. விலை வந்து 26,000 ரூபா விலை சொல்கிறோம். யாரும் தேவைப்படுறவங்க நம்பரை கால் பண்ணுங்கள். வந்து கொண்டு போய் வந்து வளர்த்து அதை பக்குவப்படுத்தி அதை டாக்டரை வச்சு கரெக்டாக நம்ம ரெஸ்ட்டு எடுத்து நம்ம பார்க்குறதுக்கு இதோட விலை வந்து 26 ரூபா விலை சொல்கிறோம். தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லா குணமான பசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வடி கூச்சம், உடல் கூச்சம், ஓடுறது, பாயிறது, முட்டுறது எதுவுமே இல்லை. நல்ல ஒரு குணமான பசு. இன்னும் நம்ம வச்சு வளர்த்தோம்னா இன்னும் நல்லபடியாக செல்லப்பிள்ள மாதிரி நம்ம அதுக்கு வளர்த்துக்கலாம். நன்றி.